ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் இருக்காரு. அவங்க தாத்தாட்ட அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஆதாரம்னு சொல்லி என்ன சேதாரம் பண்ணுறியடி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க, தம் கட்டி பேசாதப்பா, பின்னாடி திரும்பி பாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா பின்னாடி கங்காட்ட போராடிட்டு இருக்காங்க நம்ம காவேரி. கடைசியில் முடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவையும் எதிர்த்து தள்ளி விட்டுட்டு நீ கூட்டிகிட்டு வர, நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை கொண்டு வந்து நிற்க வைக்க, இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. இந்த இடத்துல தான் நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். அதாவது பிஜிஎம் போடணும். இதான் போட ஆரம்பிக்கலாமா? தம் தன தாளம் வரும்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டே முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தாளமும் வரும் மோளமும் வரும், பக்கத்தில் வந்து நில்லுங்கடான்னு சொல்லிட்டு இவ்வளோ அடி தூரத்தில் வந்து நின்று கிட்ட வந்து எமோஷனாக ஃபீல் பண்ணி, டே நேற்று வரையும் காவேரின்னு உருகினியடா, இன்னைக்கு பார்த்தோன்னே வெண்ணிலியங்கிறியடா, இதுதான் காத்து வாக்கில் 2 காதலோ, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 லட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவருக்குலாம் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ வெண்ணிலாவை பற்றி எமோஷன் ஆகிற, ஆனால் உன்னை பார்த்து எமோஷனல் ஆகுறது நம்ம காவேரி. இது புரியலையா பக்கி? உன்னோட ஃப்யூச்சர் வந்துட்டு இப்படி போகுதே வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இப்போ வந்து ராகினி வந்து நின்றுட்டு இவங்களை கண்டுபிடிச்சி 1 வாரம் ஆகுது, ஆனால் இதை வந்து உங்கள்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க காவேரியை. காவேரி மேலே பழி போட பார்க்காதம்மா, காவேரி வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேங்க, ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்றாங்க. உண்மைதான், யாரால தான் சொல்ல முடியும்? காவேரிப்பட்ட வேதனை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன தெரியுதா நான் யாரு விஜய் அப்படிங்கிறாங்க. டே பேரை கொட்டன்னு சும்மா அதிருதில்ல அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் அடிக்கல, அலப்பறை தாங்க முடியாமல் இவங்க 2 பேரும் ஃபீலிங்ஸுக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஃபீலிங்ஸை பார்க்க முடியாமல் காவேரி ஒரு பக்கம் திரும்பிட்டாங்க. காவேரியோட ஃபீலிங்ஸுக்கு தான் எல்லாரும் அழுகுறாங்க. ஏன் இப்படி மொத்த ஃபேமிலியும் அழுக வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது? இவங்க அடிக்கிற அக்கப்போருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளையை வைக்கிற விதமாக, எனக்கு வெண்ணிலா முக்கியம் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் முக்கியம், காவேரி முக்கியம்னு அவர் சொல்லணுமா? எப்படி இருக்கும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.